புதிய மாசத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை மீண்டுமாய் அழைத்து வந்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஒரு விஷயம் கூட நம்ம நன்றி செலுத்துவோம். போன இந்த 1ஆம் தேதி நம்ம எல்லாரும் கேட்டோம், வசனத்தை கேட்டோம். என்ன வசனம் கேட்டோம் ஞாபகம் இருக்குதா? கரம், கர்த்தருடைய கரம். இன்னைக்கு கூட எத்தனை பேர் மேலே கர்த்தருடைய கரம், தயவுள்ள கரம் நன்மையாக இருக்கிறது? உங்கள் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேளுங்க, ஒருவேளை உங்களுக்கு நன்மையாக இருக்குதா உங்க கரம் அப்படின்னு சொல்லி, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. எல்லார்கிட்டையும் இருக்குது. அதனால தான் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு அவர் மந்தைக்குள்ளாக. ஆமென். அந்த வசனத்தை கூட ஒரு முறை வாசித்து நம்ம இன்னைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீதத்துக்கு நேராக போகலாம். சங்கீதம் 89, சங்கீதம் 89, Psalm 89 verse 21, 89, 21. என் கை அவனோடே உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆமென். இது ஒருவேளை தாவீதுக்கு சொன்னதாக இருந்தாலும் கூட ஏசாயாவில் பார்க்கும்போது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உங்களுக்கு அருள்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. எதை தாவீதுக்கு செஞ்சாரோ அதை இன்னைக்கு நம்மளுக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரு. இப்போ கூட எல்லாருமா சேர்ந்து சங்கீதம் 118, 14 28 வரையிலான வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 118, 14 முதல். Psalm 118, 14 கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சங்கீதத்தில் கூட கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று இருக்குது. நம்ம அதை கிளைம் பண்ணி கூட நம்ம இன்னைக்கு ஜெபிப்போம். நெகேமியாவோடு கூட கர்த்தரின் கரம் இருந்துச்சு, நன்மையான கரம் இருந்தது. அது எதற்காக இருந்ததுன்னா அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக. இன்னைக்கு கூட சபையாராகி எல்லாரும் நம்ம சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக கூட அவருடைய நல்ல கரம் நம்ம மேலே எல்லார் மேலே இருக்கிறது. அதுக்காக கர்த்தருக்கு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதித்து, கர்த்தர் நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. அதற்காக கர்த்தரை நம்ம எல்லாரும் துதித்து ஒரு விசை உங்களுடைய வாய்களை திறங்க, நல்லா திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை நன்மைகள் நம்மளுக்கு செஞ்சிருக்கிறாரு, அதுக்காக நன்றி செலுத்துவோம். நம்மளுக்கு அவருடைய வார்த்தைகளை தெரிவிக்கிறாரு, அதற்காக நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய கண்களை நம்ம மேலே பதித்து வைத்து நமக்கு ஆலோசனை சொல்கிற தேவன், ஆச்சரியமான காரியங்களை நமக்கு செய்கிற தேவன். அவர் நல்லவர். அவரை துதிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை எல்லாரையும் அப்பா கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திற்கு நேராக எங்களை கூட்டி சேர்த்த கிருபையை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே பாவிகளும் அற்பர்களும் தூசிகளுமாக இருந்த எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, நாங்க துன்மார்க்கமாக இருந்த காலங்களெல்லாம் நீங்க மாற்றி எங்களை நீதியின் பாதையில நடத்தி வருகிறீங்க அப்பா. எங்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா, பரிசுத்த தேவனை நாங்க தரிசிக்கிறதுக்கு எங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறீங்க.
கிருபையை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எல்லா தடைகளையும் மாற்றி அப்பா எங்களுக்கு கண்களை திறந்து கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியில நாங்கள் இன்னும் அதிகமாய் பலப்படுறதுக்கு, ஆண்டவரே உற்சாகப்படுகிறதுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் வாசித்த இந்த சங்கீதத்துல கூட நாங்கள் வாசித்ததின்படி இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல மகிழ்ந்திருக்க கடவோம் என்று இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, ஒரு மனம் மகிழ்ச்சியினால ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்பும்படியாக கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த இடத்துல யார் ஒருவரும் கூட ஆண்டவரே துக்க முகத்தோடு இருக்காத படிக்கு, ஆண்டவரே நாங்க மனதின் துக்கத்தோடு இருக்காத படிக்கு அப்பா, ஒரு உற்சாகமான ஆவினால ஆண்டவரே, என்ன உம்முடைய ஆவி அப்பா உற்சாகம் உள்ளது கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கரம் கூட எங்களோடு இருக்கிறது என்று சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய புயம் எங்களோடு இருக்கிறது கர்த்தாவே. நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறீங்க கர்த்தாவே. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை எங்களுக்கும் நீங்க அருள் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமது வலது கரம் பராக்கிரமம் உள்ளது கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தினால உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீதியின் கரத்தினால ஆண்டவரே நீங்க காத்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில தேவநாம மகிமைப்படும்படியாய் இந்த இடத்துல கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரின் உலாவுதலை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை காணத்தக்கதாய் அப்பா எங்களுடைய ஆராதனை ஒரு அபிஷேகம் நிறைந்ததாய் காணப்படுறதுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்பா, பரிசுத்தம் இல்லாமல் உண்மை அவனும் ஆண்டவரை தரிசிக்க முடியாதே கர்த்தாவே. ஒரு பரிசுத்தத்தை கூட ஆண்டவரே எங்களுக்குள்ள நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, வெளியரங்கமான பரிசுத்தம் அல்லப்பா, எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரை மறுபடியுமாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல ஊற்றுகிறோம் கர்த்தாவே. எங்களை சுத்திகரிங்க கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் பாவம் வர நீங்க கழுவும்படியாய் ஆண்டவரை, உமக்கும் எங்களுக்கும் நடுவுல ஒரு இடைவெளி காணப்படாத படிக்க கர்த்தாவே, பரிசுத்தம் ஒன்றே ஆண்டவரை நாங்கள் தரித்து கொள்றதுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரை, இந்த வேளையில தானே அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அப்பா ஆவியானவரின் கிரியை நடப்பிக்கப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, நாங்க பாடுகிற பாடல்கள் எங்களுடைய ஆராதனை கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல அது பிரீதியா இருக்கும்படியா உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்க கேட்கிற வார்த்தைகள் கர்த்தாவே எங்களுக்கு ஆவிக்குரிய பிரயோஜனத்தை கொண்டு வரத்தக்கதாய் எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ, ஆண்டவரே என்னென்ன கேள்விகளோடு வந்திருக்கிறார்களோ அப்பா நீர் அறிவீரப்பா. இருதயத்தை பார்க்கிற தேவன் எல்லாவற்றையும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, ஒருவேளை மனிதன் முகத்தை பார்க்கலாம் ஆண்டவரே, ஆனா நீரோ எல்லாருடைய இருதயத்தையும் அங்கலாய்ப்புகளையும் அப்பா தேவைகளையும் ஒவ்வொருவருடைய துக்கங்களையும் ஆண்டவரே அவர்களுடைய கேள்விகளையும் நீர் அறிவீர் ராஜா. ஆண்டவரே, எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரே பதிலை கொடுக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் தெளிவாக ஆவியானவர் பேசும்படியாய் நாங்கள் இடம் கொடுக்கிறோம் ராஜா. எங்களுடைய செவிகளை சாய்க்கிறோம் தகப்பனே. கர்த்தாவை, வருகிறவர்களை கூட நீங்க சீக்கிரமாய் அழைத்து கொண்டு வாங்கப்பா. ஒருவராவது உம்முடைய வார்த்தையின் வல்லமையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு போகவே கூடாது ராஜா. கர்த்தாவே, வார்த்தையின் வல்லமையை ஒவ்வொருவரும் தரித்தவர்களாய் பெற்றுக்கொண்டவர்களாய் முழுமையாய் பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி செல்றதுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதி கனம் மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஏன்னா முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடும்பொழுது மற்றவர்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம எதை கேட்குறோமோ இல்லையோ அவருடைய சமூகத்தில் நாடி அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருப்பதுக்கு ஒரு கிருபையை கேட்டோன்னா அவர் நமக்கு நிச்சயமாக இந்த காலை வேளையில் கொடுக்க வல்லவர். அப்பா, உமது கிருபையினால் எங்களை நிரப்புங்க. எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்கப்பா. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும்னு சொன்னீங்களே, உங்கள் அபிஷேகத்தினால இந்த காலை வேளையில் எங்களை நிரப்புங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு வசனத்தில் இருக்கு. வாய்களை திறந்து கேட்டீங்கன்னா எனக்கு கொடுங்க ஏசப்பா, இந்த ஒரு அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க. ஜெப ஆவியினால் என்னை நிரப்புங்க. என்கிட்ட நேரம் இருக்கு, அதை நான் உமக்காக செலவிடணும், அதுக்கு ஒரு கிருபையை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது நிச்சயமா அவர் கொடுப்பார். அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த பாடலை பாடும் பொழுது கூட ஒரு புதிய பலனை கொடுங்க, ஒரு புதிய கிருபையை கொடுங்கன்னு சொல்லி உற்சாகமாய் பாட போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். புது கிருபை தாரும் தெய்வம்.
செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, அந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், புதிய கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா, கிருபை தாரும், புதிய பலத்தினால் எங்களை நிரப்புங்க, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். புது கிருபை தாரும், இன்றைக்கு உங்களை நிரப்ப அவர் வல்லவர். புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நம்மளுடைய கவலைகளை எல்லாம் மறந்து ஆர்ப்பரித்து நம்ம துதிக்க போறோம். எல்லாருக்கும் நிச்சயமா அநேக காரியங்கள் இருக்கு யோசிக்க, ஆனா அது எல்லாம் அவருடைய சமூகத்துல மறந்து அதை விட்டு விட்டு ஆர்ப்பரித்து அவரை நோக்கி நம்ம துதிக்க போறோம். அவருக்கு ஆனந்த பலி செலுத்தும்படியா நம்ம வந்திருக்கிறோம். ஆனந்த பலி செலுத்த எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஆமென். ஸோ இந்த பாடலை பாடும் பொழுது விசுவாச அறிக்கையா, என்னுடைய பாவ சாபம் எல்லாம் போயிடுச்சு, நான் பரிசுத்தமாக நான் வாழ போகிறேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம இந்த பாடலை பாட போகிறோம். உள்ளத்தின் ஆழத்துலேருந்து பாட போகிறோம். ஒரு வசனத்தில் எப்படியா இருக்கு, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார்னு சொல்லி. என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் சொல்லவே வேணாம், அவருக்குள்ளே நம்ம களி கூறும் பொழுது அது நிச்சயமாய் நமக்கு நடக்கும். ஸோ உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். சொல்லுவோமா? கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆனந்த பலி, ஆனந்த
செலுத்துகிறேன். பாவ சாபம் எல்லாமே வாழ்ந்து போச்சு, பாவ சாபம் எல்லாமே மறந்து போச்சு. பரிசுத்த வாழ்வு என்னுள் வந்தாச்சு, பரிசுத்த வாழ்வு என்னுள் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு பலி செலுத்த வந்திருக்கிறோம். ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு. கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். பயமும் படபடப்பும் ஓடி போச்சு, பயமும் படபடப்பும் ஓடி போச்சு. பாடுகளை தாங்கும் பெலன் வந்தாச்சு, பாடுகளை தாங்கும் பெலன் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு. ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். நோய் நொடி எல்லாமே நீங்கி போச்சு, நோய் நொடி எல்லாமே நீங்கி போச்சு. பேய்களை விரட்டும் ஆற்றல் வந்தாச்சு, பேய்களை விரட்டும் ஆற்றல் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு
மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை சொல்லிட்டு வராரு. கடைசியா நாளைய தினத்தை குறித்து நீங்க கவலைப்படவே வேண்டாம், நாளைய தினம் அவைகளுக்கானவைகளை பார்த்துக்கொள்ளும். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குன்னே நமக்கு தெரியாது. நீதிமொழிகள் எழுதியிருக்கு, நாளைய தினத்தை குறித்து நீ பெருமை பாராட்டாத, ஒரு நாள் பிறப்பிப்பதையே நீ அறியாயே அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், இது அவருடைய வாயிலிருந்து சொன்ன வார்த்தை. நாளைய தினத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஆகாயத்து பறவைகளை நீங்க நோக்கி பாருங்க, பூமியின் புஷ்பங்களை எல்லாம் நீங்க பாருங்கன்னு சொல்லி. அப்ப நம்ம அதுக்கெல்லாம் கவலையே பட வேண்டாம், அவரை மட்டுமே நோக்கி பார்த்தா போதும். அவருடைய ராஜ்யத்துக்கான காரியங்களை மட்டுமே நம்ம செய்தா போதும். அவரே நமக்கு வெளிச்சமும் மீட்புமாய் இருந்து இந்த வாழ்க்கையில நம்மளை நடத்தி செல்வார். இந்த பாடலை நம்ம பாடும் பொழுது கூட அதில் இன்னொரு வசனத்தை அழகா இந்த பாடல்ல பாடியிருக்காங்க. கேடு வரும் நாளில் கூடார மறைவில் நம்மளை மறைத்து வைக்கிறவர் அவர் நம்மளை மறைத்து வைத்து ஒளிச்சு வச்சு அப்படியே விடலை. அதுக்கப்புறமா நம்மளை கண்மணி மேலே உயர்த்துகிற தேவன். இன்னும் என் ஜனங்க மீந்தமாக இருக்கிற என்னுடைய ஜனங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அவர் காண்பிக்கிற தேவன். நம்மளை ஒளிச்சு வச்சு அப்படியே நம்மளுடைய வாழ்க்கை போயிடாது. ஒருவேளை இப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கலாம், ஒளிந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை, யாருக்கும் தெரியாமல் அற்பமான சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் அவர் ஒரு நாள் நம்மளை கண்மலையின் மேலே நிறுத்துகிற நாள் வரும். அப்பா, நீர் எங்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர். இந்த பாடலை பாடும் பொழுது நாளைய தினத்தை குறித்து நான் கவலையே பட மாட்டேன், நாளைய தினத்தை குறித்து எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி உற்சாகமாய் பாடுவோம். நாளைய தினத்தை
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீ. எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீ.
ரட்சிப்பை உயர்த்திடுவே. சகல உபகாரங்களை நினைக்கிற ராஜா, நன்றி நன்றி. ஓ நன்றி. உங்கள் முழு இருதயத்தோடு கூட கர்த்தரோடு கூட கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நான் நினைச்சு பார்க்கிறேன். எத்தனையோ சமயங்களில் ராஜா உம்முடைய கரத்தை நீட்டி என்னை ரட்சித்தீரே, என்னை காத்தீரே, என்னை ஏந்தி சுமந்தீரே. உமக்கு நன்றி. வெறும் பாடலாய் இல்லாதபடி, வாயிலிருந்து புறப்பட்டு உதட்டில் முடிகிற வார்த்தையா இல்லாதபடி, இருதயத்தில் இருந்து கர்த்தாவே நன்றி நன்றி. அதா அளவில்லா அன்புக்காக நன்முறை நன்றி நன்றி. அதா அளவில்லா அன்பிற்காக நாளை வேளையில ராஜா ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு புதிய மாதம் இல்ல, 2025 தொடங்கின மாதிரி தான் இருந்தது. சொன்ன மாதிரி அடுத்த ஒரு மாதம் முடிச்சுட்டு அடுத்த மாதத்துக்கு போயிட்டோம் இல்ல. ஃபெப்ரவரி ஆல்வேஸ் ஃப்ளையிங்னு சொல்லுவாங்கல்ல, ஃப்ளையிங். ஃபெப்ரவரி ஓடுறதே தெரியாது, 28 நாள் தான். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படணும்னு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் கேட்ட வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் நித்திய மகிழ்ச்சி நம் தலைமேல் இருக்கும். ஹல்லேலூயா. அது ஒருபோதும் மறந்துடாதீங்க. ஒருவேளை ஒண்ணுமே இல்லையே, என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா துக்கமும் சோதனையுமா இருக்குதே அப்படின்னு அல்ல. ஹல்லேலூயா. நாம் சோதனை, நம்ம சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். என்னுடைய வாழ்க்கையில இதுக்கு வேலையே இல்லை, இது என்னுடைய பங்கு அல்ல அப்படின்றத நாம் ப்ரொக்ளைம் பண்ண ஆரம்பிச்சாதான் என்ன செய்யும், கர்த்தர் அந்த நித்திய மகிழ்ச்சி நான் என்னன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்து முடிப்பார். சரி, இந்த மாதத்தின் துவக்கத்தில் நாம கேட்ட அந்த சத்தியத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு உங்களோடு கூட பேச போறேன் இல்ல. சங்கீதம் 89:21 நம்ம பார்த்தோம். ஆரம்ப ஜெபத்திலையும் அதை தான் நாம் பார்த்தோம்ல. என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். தேவனுடைய கரம் அப்படின்றத குறித்து தான் நான் இன்னைக்கு உங்களோடு கூட பேச போறேன். கர்த்தருடைய கரம் இல்ல தயவுள்ள கரம் அப்படின்னு சொல்லி இந்த நாளிலும் கூட தலைப்பை கொடுக்கலாம். தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. கர்த்தருடைய கரம் நம்ம ஆரம்ப ஜெபத்துல பார்த்தோம். கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கும், கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். யோசிச்சு பாருங்க, பராக்கிரமம் செய்யக்கூடிய கரம் உங்களோடு கூட இருந்ததுன்னா நீங்க என்ன செய்ய முடியும்? அவருடைய கரத்தை கொண்டு நீங்க பராக்கிரமம் செய்ய முடியும். தேவன் அதுதான் விரும்புகிறார். என்னுடைய கரத்தை கொண்டு நான் செய்தேன் என்று பெருமை பாராட்டவோ மேன்மைப்படுத்தவோ அல்ல, கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கும்போது தான் என்ன செய்ய முடியும்? பராக்கிரமம் செய்ய முடியும். ஏசாயா 41:10 இப்படியா சொல்லுகிறதுல, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இது வெறும் வார்த்தையா சொல்றீங்களோ? அவருடைய நீதியின் வலது கரம் உங்களை தாங்கிச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய துக்கமா, எவ்வளோ பெரிய நடுக்கமோ பயமா இருந்தாலும் கூட நான் எங்க இருக்கிறேன்? அவருடைய கரத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. வேத வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையாய் நீங்க பாருங்க. ஏதோ சபையில் ஏதோ ஒரு வார்த்தையை கொண்டு போதிக்கிறாங்க, ஒரு போதனையாய் மாத்திரமல்ல, ஒரு உபதேசம் மாத்திரமல்ல. இந்த உபதேசம் என்னுடைய வாழ்க்கையில் இன்று எப்படி பயன்படுகிறது அதுதான் அவசியம்.
எழுதப்பட்ட இந்த வார்த்தை அவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றான், பிரயோஜனமானதை எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான பாதையில் என்ன செய்யட்டும், நடத்தட்டும். அவருடைய வார்த்தை தான் நடத்தும். முதலாவது தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அது மறந்து போறதுக்கு அல்ல, உங்களுடைய இருதயத்திலும் எண்ணங்களிலும் அது என்ன செய்யணும், திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள் உங்களை என்ன செய்யணும், நினைப்பூட்டு கொண்டே இருக்கணும். நீங்க நம்ம பயிற்சி எடுக்காவிட்டால் ஒன்றும் என்ன செய்ய போறதில்ல. நல்லா சமைக்கணும்னா நமக்கு முதல்ல அது என்ன வேணும், ஆமா பயிற்சி வேணுமா வேணாமா? நேரா இறங்கின உடனே டைரக்டா சமையல்ல நான் தான் ராணின்னு சொல்ல முடியுமா? ஆமா, ராணி அக்கா வேற இருக்கிறாங்க. ஆமா, தொடர்ந்து பயிற்சிக்கணும்ல. குழந்தையை வளர்க்கறது ஈஸியா? எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, அப்படிதானே? பிறந்த குழந்தைய கையில கொடுத்த உடனே நமக்கு எப்படி அதை தூக்குறதுனே தெரியாது. அப்புறம் என்ன செய்யறோம், ஒரு மாசத்துல அந்த குழந்தைய தூக்கி போடுறோம், பிடிக்கிறோம். காரணம் பயிற்சி. இப்போ வேத வசனமும் கூட நான் பயிற்சி பெறுவதற்கு என்ன செய்யணும், என்னுடைய சிந்தையில் ஏற்றுக்கொள்ளணும். மனனம் செய்வது நல்லது, அந்த மனப்பாடம் செய்யறது மாத்திரம் அல்ல, அந்த அறிவு மாத்திரம், இந்த வசனம் இங்க இருக்குதுன்னு தெரியறது மாத்திரம் அல்ல, அதை அனுபவிப்பது தான் என்னது, அது எக்ஸ்பீரியன்சிங் த வேர்ட். அப்படிதான் முக்கியம் இல்ல? சரி, இந்த நாளிலும் கூட தேவனுடைய தயவுள்ள கரம் அப்படின்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனமும் 18ஆம் வசனத்தை கூட நாம் படிக்கலாம். நெகேமியா 2, 8 மற்றும் 18. தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை என்ன செய்தாரு, கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் என் மேல் இருப்பதை நான் அறிந்து செயல்படுவேன் என்றால் யாருடைய கட்டளையும் எனக்கு சாதகமாய் மாறும். வேதம் அப்படிதான் சொல்லுது இல்ல? நீதிமொழிகள் 21:1 சொல்லப்பட்டது, கர்த்தருடைய ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, நீர்க்கால்களை போல அவர் என்ன செய்ய முடியும், திருப்பி விட முடியும். அதற்கு முதல் என்ன, கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறதா அப்படின்றது அவசியம். ஏன்னா அந்த மாதம் கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும், அவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை அவருடைய புயம் உன்னை பலப்படுத்தும் அப்படின்றது ஏதோ ஒரு வார்த்தை ஒரு ஜோசியக்கார் சொன்ன மாதிரி, பாஸ்டர் காலையில வேலை இல்லாம ஒரு 5:30 மணிக்கு எழுப்பி எல்லாரையும் ஆன்லைன்ல வர சொல்லி ஒரு ஜோசியம் பார்க்கிறார்கள் அல்ல. எப்போல்லாம் தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கிறீங்களோ அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும், அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். நாம் எப்பொழுதுமே கிறிஸ்தவர்கள் பலசாலிகளாவே இருப்போம் அல்ல, சில சூழ்நிலைகள் நம்மை பலவீனப்படுத்தலாம், சில சூழ்நிலைகள் நம்ம காயப்படுத்தலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும், நம்மை அதிலிருந்து மீண்டு வருவதற்கு கிருபை செய்யும். இங்க என்ன இங்க சொன்ன காரியம் அடுத்தது 18வது வசனத்தையும் படிச்சிடலாம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. 18வது வசனத்துல என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்ததை குறித்து சொல்றான். அவன் போய் சொல்லும் போது தேவனுடைய நன்மையான கரம் என் மேல் இருக்கிறபடியினால் என்னோடு கூட உடன் வேலை செய்வதற்கு ஜனங்கள் என்னோடு சேர்ந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம், எப்படி அவன் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறது என்பதை உணர்ந்தான். உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, உடனே ஆமான்னு எல்லாரும் கை தூக்கிடுவீங்க, அப்படிதானே? தூக்குனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சந்தேகம் வந்துடும், உண்மையிலே தானா இல்ல? இவன் நெகேமியா அவனுடைய வேலையை செய்வதற்கு முன்பதாக எடுத்துக்கொள்வோம் பாருங்களேன். முதல் அதிகாரத்தின் முதல் வசனம் நெகேமியா 1:1. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், சம்பவித்தது என்ன, எந்த மாசம் சொல்லப்பட்டிருக்குது, எந்த கிஸ்லேயு மாதம் அப்படின்னு சொல்லியிருக்குது. 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை கூட படிக்கலாம்.
அர்த்தசஷ்ட ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை. ஹல்லேலூயா. இது எந்த மாசம்? நிசான் மாதம். நிசான் மாதம் தான் ஜனவரி. நிசான் மாதம் தான் முதல் மாதம். இந்த நிசான் மாதத்திற்கும் அதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட கிஸ்லே மாதமும் இதற்கு இடைப்பட்ட காலம் எவ்வளவுனா 4 மாதங்கள். நெகேமியா அவன் ஜனத்தை பார்க்கும்போது 2-3 அதிக வசனத்தை படிக்கும்போது, முதல் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை படிக்கும்போது, எருசலேமின் நகரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது, அவர்கள் அந்த நகரத்தினுடைய தன்மையை, நிலையை சொல்லும்போது அவன் என்ன செய்யறான்? துக்கப்படுறான். அவன் 4 மாதங்களாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறான், உபவாசிக்கிறான், ஜெபிக்கிறான். இல்ல, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் முதல் அதிகாரத்தில். அவன் ஜெபிக்கிறான், உபவாசிக்கிறான், தன்னுடைய ரட்டுடுத்தி கொண்டிருக்கிறான். இப்படி பல காரியங்களை சொல்றது. எத்தனை நாளா, எத்தனை மாசமா நடக்குது? தேவனிடத்தில் ஜெபிப்பது 4 மாதங்களாய் அவன் தொடர்ச்சியா என்ன செய்யறான்? கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தின் வாயிலாக, இந்த காத்திருப்பின் மூலமாய் அவன் ஒன்று அறிந்து கொண்டான், தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருப்பதை அறிந்து கொண்டான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ சட்டுன்னு கர்த்தர் என்னை நேசிக்கிறார்னா, ஆமா நேசிக்கிறார் எல்லாரும் சொல்வது போல அல்ல. தனிப்பட்ட அனுபவமே உங்களை பெரிய வேலைக்காக கர்த்தர் என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் தான் தேவன் என்னை உருவாக்குவதற்கும் பிறருக்கு ஆயத்தப்படுத்துவதற்கும் கர்த்தரை என்ன செய்ய முடியும்? பலப்படுத்த முடியும். அதை சரியாய் உணர்ந்து கொண்டபடியினாலே அவன் என்ன செய்தான்? எழுந்து கட்டுவதற்கு தயாரான. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், தயவுள்ள கரம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? அவருடைய வேலையை தீவிரமாய் செயல்படுத்தணும். எல்லாருக்கும் கிருபைனா ரொம்ப சந்தோஷம் தான். கர்த்தாவே எனக்கு கிருபையை கொடுங்க, கர்த்தாவே எனக்கு அதை கொடுங்க, நல்லதுதான். கர்த்தருடைய கரத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வது, உங்களுக்கு அடுத்த காரியங்களை பெற்றுக்கொள்வது நல்லதுதான். ஆனால் கர்த்தர் எதற்காக அந்த தயவுள்ள கரத்தை அவன் மேல் அமர செய்தார், அவன் மேல் வைத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். பாருங்க, எடுத்துக்கொள்ளும். இந்த 2வது வசனத்தை கூட படிக்கலாம். முதல் அதிகாரத்தில் 2-3 வசனத்தை படிக்கலாம். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனனியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்தி தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா. எருசலேமினுடைய நிலையை நன்றாய் கேட்டு உணர்ந்தவன் அவன் என்ன செய்யறான்? அவன் அதற்கு பிற்பாடு ஜெபத்தில் தரித்திருக்கிறான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கிமு 586களில் பாபிலோனியருடைய சிறை பிடிக்கப்பட்டு போகும்போது பாபிலோனியர்கள் வந்து என்ன செய்தாங்க? எருசலேம் நகரத்தை சுட்டரித்தார்கள், கொள்ளையடித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதற்கு பிற்பாடு ஒரு சிலர் சொல்றாங்க 140 ஆண்டு, ஒரு சிலர் 200 வருடத்திற்குள்ளாக இந்த தேசம் எப்படி இருந்தது? அப்படியே தான் இருந்ததுன்றாங்க. ஆனால் இவனுக்கு இத்தனை நாள் கேள்விப்படாத இவன் இப்போ எதுக்கு திடீர்னு துக்கிக்கிறான்? இவன் பிறக்கும் போதே அந்த தேசம் அப்படித்தானே இருந்திருக்கும். ஆனால் ஒண்ணு நல்லா கவனிங்க, எருசலேமின் அலங்கங்களை, ஆலயத்தை கட்டும்படி பாபிலோனியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் பெர்சிய ராஜாவாகிய சைரஸ் இல்ல கோரேஸ், அவன் என்ன செய்யறான்? நீங்களாம் உங்களுடைய தேசத்துக்கு போங்கன்னு சொல்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்தி கொண்டு எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி வராங்க. முதலாவது எஸ்ரா மூலமாகவும் எருபாபேல் மூலமாகவும் அஸ்திபாரம் போடப்பட்டது. ஆனால் அதை கட்டி எழுப்பதற்கு முன்பதாக எதிர்ப்புகள் எழுந்த பிற்பாடு அதை அப்படியே என்ன செய்தாங்க? போட்டாங்க. ஆனால் இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட நெகேமியாவோ, அவனுக்குள் ஒரு முதலாவது என்ன இருக்கணும்? கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கணும்னா you have to be passionate towards God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு பேர் ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும். பேர் ஆர்வம் அப்படின்றது, பேஷன், ஆர்வம் அப்படின்றத இன்னும் அதிகமான ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் அழைக்கப்படல. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஆசாரியன் அல்ல, லேவியன் அல்ல.
ஆனால் இந்த செய்தியை கேட்டவுடன் அவன் என்ன செய்தானா? அநேக நாள் துக்கித்து. 4வது வசனம், இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. என்ன நடக்குது பாருங்க. 4வது வசனத்துல, இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்ட நெகேமியா அநேக நாள் துக்கித்து உபவாசித்து ஜெபித்து விண்ணப்பம் செலுத்தி அவன் கர்த்தரிடத்தில் காத்திருந்தான். தேவனிடத்தில் காத்திருக்கும் போதுதான் அவருடைய திட்டங்களை அவர் வெளிப்படுத்துறார். முதலாவது அவனுக்குள்ள ஒரு பேஷன் இருந்தது. என்னது? எருசலேம் நகரம். அவன் இருந்தது ஒரு கம்ஃபர்டான ஒரு இடம், அப்படிதானே? ராஜ அரண்மனையில் இருக்கிறான். கவர்மெண்ட் ஜாபை விட்டுட்டு கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட போனா எத்தனை பேர் போவீங்க? கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கணும்னா ஐயோ சூப்பர் அப்படின்றோம். அந்த கரம் உங்கள் மேல இருக்குதுன்னா அந்த கரம் உங்களை வைத்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தணும். அதுதான் அவருடைய கரம். ஹல்லேலூயா. மோசேவோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்தது இல்ல? அவன் சொல்றான், அற்புதங்களை செய்யறான். என்ன நடக்குது நீங்க எடுக்க வேணாம், நீங்க நான் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். யாத்ராமம் 8:18-19 மோசே தனது கோலை அடிக்கும் போது பேன்கள் என்ன செய்யறது? வருது. மந்திரவாதிகளையும் அதை ட்ரை பண்றாங்க. அவங்க பண்ணிட்டு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இது கர்த்தருடைய விரல் அப்படின்றாங்க. கர்த்தருடைய ஃபிங்கர். கர்த்தர் இது எங்களால பண்ண முடியாதுப்பா, ஏன்னா இது கர்த்தருடைய விரல். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய விரலே பெரிய காரியம் செய்யும் போது கர்த்தருடைய கரம், அவருடைய புயம் உங்களோடு கூட இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? உங்களை பலப்படுத்துறார். நாம சின்ன சின்ன காரியங்களுக்கு எல்லாம் சோர்ந்து போய் அவர் என்ன செய்யறோம்? நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களை பயமுறுத்துதோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களை சோர்வடைய செய்கிறதோ, நீங்க தேவன் என்ன செய்றீங்க? மறுதலிக்கிறீங்க. நம்ம யோசிக்கிறோம், பேதுரு மறுதலிச்சிட்டாரே, எனக்கெல்லாம் சான்ஸ் இருந்தா நான் இப்பயே நம்ம என்ன செய்யறோம்? We deny the power of God in each and every day. சின்ன காரியமும் நம்மை சோர்வு அடைய செய்கிறது. சின்ன காரியமும் என்னை பலவீனப்படுத்துகிறது. காரணம் என்னது? அவருடைய பலத்தை நான் என்ன செய்யறேன்? வல்லமையை புரிந்து கொள்ள மாட்டேன். சரி, அப்போ முதலாவது என்னது? நெகேமியாவுக்கு இருந்த காரியம் என்னது? பேஷன். ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், நெகேமியா சொல்லி அந்த உணர்த்தப்பட்டது கர்த்தருடைய கரம், தயவுள்ள கரம் மேல இருக்குது அப்படின்னா, இவன் போய் செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? தெரிவிச்சிட்டாரு. ஜெபத்துல தரித்திருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் செய்ய வேண்டிய காரியங்களை என்ன செய்கிறார்? உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஜெபம் என்பது ஏதோ என்னுடைய தேவைகளை சொல்லிட்டு வருவதோ, இல்ல என்னுடைய காரியங்களை கர்த்தருக்கு வெளிப்படுத்திட்டு வருவது மாத்திரம் அல்ல, அவர் சொல்லுகின்ற காரியம் என்ன என்பது காத்திருப்பது தான் முழுமையான ஜெபம். என்னுடைய தேவைகளை மாத்திரம் சொல்லிட்டு திருப்பி ஆமேன் சொல்வதல்ல, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதையும் நான் அறிய வேண்டிய காலத்தில் நான் இருக்கிறேன். அப்போ இந்த காரியம் அவனுக்கு சொல்லும் போது அவன் என்ன யோசிச்சிருக்கலாம்? நான் ஆசாரியன் அல்ல, நான் லேவியனும் அல்ல, இல்ல நான் அவன் யோசிச்சிருக்கலாம், இல்லைனா நான் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரும் அல்ல, கட்டிடத்தை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, இல்லை நான் ஒரு பெரிய பணக்காரனும் இல்லை, நான் ஒரு பெரிய மரங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நபரும் அல்ல, கட்டிடத்திற்கு தேவையான பொருள் செலவை என்னால் என்ன செய்ய முடியாது. மூன்றாவது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? அது அவனுடைய இருதயத்தில் கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்ன தெரியுமா? அந்த தேசத்தை அவன் கட்டி எழுக்கும்படியாய், இடிந்து போன எருசலேம் நகரத்தின் அலங்கங்களை கட்டி எழுப்பும்படியான அழைப்பு. தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்குதுன்னா, ஏதோ என்னுடைய வீட்டுக்கு எனக்கு என்ன கிடைக்கும், என்னுடைய காரியங்கள் என்ன என்பது மாத்திரமல்ல, தேசங்களை கட்டி எழுப்பக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது எப்படி கிடைச்சது அவனுக்கு? முதலாவது அவனுடைய பேரார்வத்தின் நிமித்தமாக. எங்கேயோ ஏதோ நடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, அவன் இருக்கிறது எங்க? அரண்மனையில. நான் அரண்மனையில இருக்கிறேன், எங்கேயோ ஒரு காரியம் நடக்குது. ஒன்று என்ன செய்திருக்கலாம்? நம்ம இங்க இருந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அப்படி யோசிச்சிருப்போம்ல, நம்ம அப்படி யோசிச்சிருப்போம்ல. என்னால போக முடியாது, ஒருவேளை ஃபினான்ஷியல் சப்போர்ட் நான் கொடுக்கலான்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுங்க? அவனோ
ஒரு பெரிய செல்வந்தனோ பெரிய கட்டிட நிபுணரோ அல்ல. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்து அவர் ஒரு காரியத்தை செயல்படுத்தும்படி கர்த்தர் உங்களை ஏவினார். நீங்க என்ன செய்யணும்? செயல்பட தொடங்கியே ஆகணும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த காரியம் என்ன செய்யாது? உங்கள் மூலமா நடக்காது. கர்த்தர் சொல்லுகின்ற காரியம் அவன் எந்த விதத்திலையும் அவன் அதுக்கு தகுதியுள்ளவனா இல்லாது இருந்தாலும் கூட அதை தன் கையில் எடுத்துக்கொண்டான்ல. இந்த வழியும் வாசலையும் அவன் எப்படி அறிந்து கொண்டான்? அவன் அநேக நாள் துக்கித்து கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து உபவாசித்து ரெட்டுடுத்தி கொண்டு தேவனுடைய பாதத்தில் காத்திருந்தான். நம்ம எத்தனை மாசம் காத்திருந்தான்னு சொன்னோம்? 4 மாதங்களாக தொடர்ந்து ஜெபித்தபடியினால் அவன் தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டான். இந்த தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டான். ஒன்று சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் இல்ல கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதுல ஒரு நாள் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? டவுட்டே இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், ஆனா அந்த பேஷன், அந்த ஆர்வத்தை விட்டு நான் என்ன செய்யக்கூடாது? பின்மாறி போகவே கூடாது. கர்த்தருடைய அழைப்பு அது ஒரு நாள் என்ன செய்யாது? மாறவே மாறாது. அப்படிதானே சொல்லுதுல வேதம்? The calling and gift of God shall not be, it is not irrevocable. தேவனுடைய அழைப்பும் வரங்களும் மாறாதவைகள் ரோமர்ல சொல்லி. அப்ப கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார்ல, கர்த்தர் இந்த தரிசனத்தை கொடுத்தார், கர்த்தர் இதை சொல்லி என்னை ஏவுகிறார் அப்படின்ற ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுத்தார்னா அதற்குரிய தயவுள்ள கரம், அதற்குள்ள நன்மையான கரம் உங்க மேல ஆல்ரெடி இருக்கு. அதை சரியா நம்ம உணர்ந்து கொள்ளாததுனால தான் கால் எடுத்து வைக்கிறோம், கஷ்டமா இருக்குதுன்னு பின்னாடி வந்துடுறோம் இல்ல. எத்தனை மாதங்களாக ஜெபித்தான்? 4 மாதங்களாக ஜெபித்தான். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருப்பதை அவன் உணர்ந்தபடியினால அவன் தகுதிக்கு அப்பாற்பட்டது. இது எப்படி அவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார்? பேஷனா இருந்ததுனால. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தமாக கர்த்தருக்காக நான் சாதிக்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ள இருக்கிற பேர் ஆர்வம் என்ன செய்யும்? அவருடைய வேலையை செய்ய உங்களை தகுதிப்படுத்தும். தகுதி இல்லாதவனை தான் தகுதிப்படுத்துவார்ல. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இன்வென்ஷன் இஸ் த மதர், நெசசிட்டி இஸ் த இன்வென்ஷன் ஆஃப் ஆல் இஸ் த மதர் அப்படின்னு சொல்லியிருக்கல. நெசசிட்டி இஸ் த இன்வென்ஷன் ஆஃப் மதர். ஆமா, நமக்கு எது தேவையோ, நமக்கு ஒரு காரியம் தேவையா இருக்குன்னா எதையாவது ஒன்று கண்டுபிடிச்சிருவோம். அப்படிதானே? என்ன தேவை, நம்மளுடைய தேவை என்னவோ அதிகமா எனக்கு எதை நான் விரும்பி எதை நான் எனக்கு தேவையான்னு நினைக்கிறேனோ அந்த தேவை என்ன செய்யும்? புதுசா ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். அப்படிதானே? இவனுடைய தேவை, இவனுடைய பேஷன், இவனுடைய ஆர்வம் என்னவா இருந்தது? இன்னும் தேவனுடைய ஆலயம், இன்னும் எருசலேமின் அலங்கங்கள் கட்டி முடிக்காம இருக்குதுன்னு தான் இவனுடைய வாஞ்சையா இருக்குது. என்னைக்கு உங்களுடைய பேஷன் நீங்க கர்த்தருக்கு வெளிப்படுத்துறீங்களோ அதை செய்து முடிக்கும்படி கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் பண்ண முடியுமா நீங்க யோசிக்கலாம். அதை செய்து முடிக்கிறவர் அவர்தான். அவருடைய கரம் உங்கள் மேல இருக்கும்போது அந்த கரத்தை கொண்டுதான் உங்களை பார்க்கும்போது என்ன செய்யும்? மற்றவர்கள் வழி விடுவாங்க. அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கல, தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் ராஜா என்ன செய்தார்? அதற்கு ஒப்புதல் அளித்தார். ஹல்லேலூயா. நம்ம 2வது பகுதி மட்டும் யோசிக்கிறோம் இல்ல, நீதிமொழிகள் 21:1 மட்டும் யோசிக்கிறோம். கர்த்தருடைய கரம், ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்குது. கர்த்தாவே இன்னைக்கு நான் ஒரு மேனேஜரை பார்க்க போறேன், கர்த்தருடைய ராஜாவுடைய இருதயம் கர்த்தர் இடத்துல இருக்குது, நீங்க திருப்பி விட்டுருங்க, அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்கிறோம். வேத வசனத்தின் ஆழத்தை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவை, உணர்வுள்ள ஆவியை உங்களுக்கு கொடுப்பார். இன்னைக்கு சபைக்கும் விசுவாசிகளுக்கும் எல்லாம் எனக்கு தெரியுமா, பகுத்தறியக்கூடிய ஆவியின் வரங்களை இழந்து போனதுனால இயேசு என்ற பெயரை சொல்லிக்கொண்டு எது வந்தாலும் என்ன செய்யறோம்? ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் உங்களையும் என்னையும் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவன் ஒரு சாதாரண மனிதன் தான், லேவியன் அல்ல. எருசலேம் நகரத்தையே கட்டி எழுப்பக்கூடிய ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் சொல்றான், தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறது. 4 மாதங்களாக அதற்காக ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிறார். அப்போ முதலாவது பாருங்க, பேஷன், பேர் ஆர்வம், என்னுடைய டிசைர், என்னுடைய விருப்பம் எதுவா இருக்குது? தேவனுக்கு அடுத்த காரியத்தில் என்னுடைய விருப்பமா இருந்ததுன்னா தேவனுக்கு அடுத்த காரியங்களில் மாத்திரமல்ல, அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அடுத்தது பாருங்களேன்,
அவன் ஜெபிக்கும் போது ஒரு சில காரியங்களை சொல்றான். 6 முதல் 7 வரையும் பாருங்களேன். 6 முதல் 7 வசனங்கள். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். முதலாவது அவன் புரிந்து கொள்ளுகிற காரியம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவன் அக்னாலேஜ் பண்றது தெரியுமா? 6 முதல் 7 வரை பாவ அறிக்கை. ஏன் இது இன்னும் இடிந்திருக்கிறது? தேவனுக்கு அடுத்த காரியங்களை அவன் செய்கிற காரியங்கள் நேர்த்தியாய் செய்யறான். உடனே அவன் எடுத்தேன் கவுத்தன் இல்ல, கர்த்தரிடத்துல இருந்து கரம் என்னோடு கூட இருக்குது, நான் செய்யறேன் அப்படின்னு அல்ல. அவன் என்ன செய்யறான்? கர்த்தருடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருக்கிறது. ஆனால் சரி செய்ய வேண்டிய காரியங்களை முதலாவது நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறான், விண்ணப்பிக்கிறான், பாவ அறிக்கை செய்யறான். கர்த்தாவே, என் ஜனங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, தகப்பனுடைய பாவத்திற்காக நான் என்ன செய்யறேன்? வருந்துகிறேன். உமக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக வருகிற கோபாக்கனை, வருகிற கோபத்தின் நிமித்தமாய் மோசே எழுதின பிரமாணத்திற்கு ஏற்ற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றான். அடுத்தது 8 முதல் 9 வரையும் படிக்க வேணாம். கர்த்தருடைய கட்டளை மீறினால் உண்டாகும் விளைவுகளை குறித்து சொல்றான். 10வது வசனத்துல கர்த்தருடைய வல்லமையை குறித்து பேசுறான். கர்த்தர் நீர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. கடைசியாக 11வது வசனத்தை பார்க்கலாம் பாருங்களேன். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன செய்யறான்? தேவனிடத்தில் இரக்கத்திற்காக மன்றாடுகிறான். எனக்கு வல்லமை கொடுத்துட்டார், தயவுள்ள கரம் என் மேல இருக்குது, ரைட், இனி நான் ஓடி போய் செய்யலாம் இல்ல. அவன் என்ன செய்யறான்? பொறுமையோடு தன்னுடைய ஜனங்களுடைய தேசத்திற்காக பாவ மன்னிப்பை ஏறெடுக்கிறான். கீழ்ப்படியாமை நிமித்தமாக இந்த விளைவு வந்திருக்குதுன்னு சொல்லி அவன் என்ன செய்தான்? புரிந்து கொள்ளுகிறான். தேவனுடைய வல்லமையை பேசுறான், அவருடைய இரக்கத்தை நாடுகிறான். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை செயல்படுகிறதற்கு நான் தீவிரித்து செயல்படுவதற்கு அல்ல, செய்கின்ற விதத்தையும் நான் என்ன செய்யணும்? நிதானித்து அறிந்து கொள்ளணும். அதுதான் எதிர்பார்க்கிறார். இவன் உடனே செய்யல, கர்த்தர் தான் இதை செய்யணும். அடுத்த நாள் ராஜாவை போய் பார்க்க போறான். என்ன சொல்றான்? கர்த்தாவே, நான் அந்த ராஜாவை போய் பார்க்க போறேன், எனக்கு தாயை கட்டளையிடும்படியா ராஜாவின் முன்பதாக எனக்கு என்ன செய்யணும்? ஆமா, இரக்கம் கிடைக்கும்படி என்ன செய்யுங்க? செய்தருளும் அப்படின்னு சொல்றான். கிடைச்சுதான் இரக்கம். பாருங்க அடுத்த வசனம், அதே 2ஆம் அதிகாரத்துல 4-5 வசனங்கள். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டி கொள்ளுகிறேன் என்றேன். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? இவன் அடுத்த நாள் ராஜாவுடைய அரண்மனையில போய் பான பாத்திரக்காரனா இருக்கிறான். ராஜா இவனை பார்க்கிறாரு. நீ இதுக்கு முன்பதாக இவ்வளோ சோகமா இருந்தது இல்லையே இல்ல? அப்போ எப்போதுமே அவனுடைய ராஜாவினோட அரண்மனையில் எப்படி இருந்திருக்கிறான்? ஒரு ஜாய்ஃபுல்லா இருந்திருக்கிறான். நித்திய மகிழ்ச்சி அவன் தலைமையில இருந்திருக்கு இல்ல? நம்ம லீவு கேட்கும்போது எப்படி போவோம்? மேனேஜரை பார்த்து லீவு கேட்கணும்னா முகத்தை அப்படி சோர்வா வச்சுக்கிறது, ஜுரமே இல்லைன்னா கூட அவங்க போன உடனே இரும்புறது இல்ல? இவன் அப்படிலாம் இல்லை. அவன் சொல்றது காரியம் பாருங்களேன். ராஜா சொல்ற காரியம், நான் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனித மனதில் துக்கமே ஒழிய. ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு புரியுது பாருங்கல்ல, ராஜா கிட்ட லீவு கேட்கணுமேன்ட்டு முகத்தை மாறி வச்சுக்கிட்டு இப்படிலாம் போய் பண்ணல. அவர் சொல்றாரு, இது உனக்கு உன்னுடைய வியாதியினால் அல்ல, மன துக்கத்தினால் இருக்கிறியே, என்ன ப்ராப்ளம்?
அப்ப பாருங்க, இதுதான் பேஷன்றது, இதுதான் பேர் ஆர்வம். என்னது? நான் எப்படியாவது போய் அந்த காரியத்தை செய்யணும். என்னுடைய விருப்பம் எல்லாம் எருசலேம்ல, ஆனால் நான் இருப்பது சூசான் அரண்மனையில. கம்ஃபர்டபுளான ஒரு இடம் தான், ஆனால் நான் செய்ய வேண்டிய, நான் இருக்க வேண்டிய இடம் அது அப்படின்னு தீர்மானித்ததுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவனுடைய பேரானந்தம், வாஞ்சை. இன்னைக்கு நான் அதுதான் சொன்னேன், கர்த்தரிடத்தில் நான் மன மகிழ்ச்சியா இருக்கும்போது அவருடைய என் இருதயத்தின் வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார். ஆனா என்னுடைய வாஞ்சை எல்லாம் உலகத்தின் மேல இருக்குது அப்படின்னா அவர் நிறைவேற்றுவார்னு நம்ம ஜெபித்தாலும் என்ன செய்ய முடியாது. நான் அவரிடத்தில் வாஞ்சையா இருக்கும்போது என்னுடைய காரியங்களை அவர் செய்வார். இவன் ராஜா அவனுடைய சமூகத்தில் இப்படி துக்கமா இருக்கிறத பார்த்து அவன் சொல்றான், என்னப்பா அவன் பிரச்சனை போது தான் இவன் எல்லாத்தையும் சொல்றான். சொல்லி முடிக்கிறான் பாருங்கல்ல. ராஜா அவனிடத்துல தயை கிடைத்தால், முதலாவது எங்க தயை கிடைக்குது? ராஜா இடத்துலயா? தேவனுடைய தயவுள்ள கரம் மேல இருந்தது. அப்ப முதலாவது தயவு எனக்கு எங்க கிடைக்கணும்? தேவனிடத்தில் கிடைக்கணும். அந்த தயவை பூமியில் நிறைவேற்றுவதற்கு உலகத்தில் மனிதர்களிடத்தில் எனக்கு தயை கிடைக்கணும். இதுதான் ஸ்டாண்டர்ட் கிறிஸ்டியன்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில இதுதான் ஸ்டாண்டர்ட். கர்த்தரிடத்தில் எனக்கு தயை கிடைக்கணும். அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு மனிதர்களை ஏற்படுத்தி மனிதர்கள் மூலமா எனக்கு தயை கிடைக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? மனுஷனிடத்துல தான் தயை கிடைக்கணும்னு நம்ம ஓடுறோம். அப்படிதானே? மனுஷனிடத்தில் எனக்கு ஏதாவது செய்வாரா, இந்த பாஸ் எனக்கு செய்வாரா, இந்த மனுஷி எனக்கு செய்வாரான்னு ஓடுறதுனாலதான் என்னுடைய வாழ்க்கை ஓட்டமாவே இருக்குது. வேதத்தின் அடிப்படையில் பிரின்சிபல் இதுதான் பாருங்களேன். நீதிமொழிகள் 3:4 நான் படிக்கிறேன். தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் நீ தயவும் நற்புத்தியும் அடைவாய். முதலாவது எங்க? தேவனுடைய பார்வையில். முதலாவது கர்த்தருடைய தயை பெற்றுகிறான். லூக்கா 2:52 இயேசுவானவரை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். முதல்ல யார்கிட்ட தயை கிடைச்சது? தேவனிடத்தில் தயை. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெப வாழ்க்கையில, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதலாவது நீங்க தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட தயை, அதை நிறைவேற்றும்படியாய் மனிதர்கள் மத்தியில் அந்த தயை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? இது எப்படி நடக்கும், இது எப்படி நான் செய்வேன் அவசியமே இல்லை. கர்த்தரிடத்தில் அந்த தயை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்காக நியமித்திருக்கிற ஆட்களை உங்களை தேடி வரும்படி கர்த்தர் என்ன செய்வார்? செய்கிறார். ஹல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை கூட படிக்கலாம் பாருங்க. 6வது வசனத்துல, அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. ஹல்லேலூயா. இது என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இவன் அந்த எருசலேம் நகரத்தை போய் பட்டணத்தை பார்த்ததே கிடையாது. அவங்க போகும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க, எவ்வளோ நாள் ஆகும்? இவன் ஒரு பதிலை சொல்றான். நம்ம அப்படி சொல்லுவோமா? என்னங்க போய் பார்த்தாதாங்க, லீவ் வேணும் அர்ஜென்ட்டா, எவ்வளோ நாள் ஆகும்? போய் பார்த்தாதான் தெரியும் பாஸ். இல்லை, தேவனுடைய தயவுள்ள கரம் அதுதான் அதை வெளிப்படுத்துகிற காரியம். அவன் 4 மாதம் உபவாசித்து ஜெபித்ததனுடைய அர்த்தம் என்ன? அவன் முழு விவரத்தையும் பெற்றுக்கொண்டான். அங்கு நடக்க வேண்டிய, செய்ய வேண்டிய காரியங்களை அவன் பெற்றுக்கொண்டதுனால கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்ல முடிஞ்சது. எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு நேரத்தை சொல்றான். அந்த நேரம் அவங்களுக்கு ஓகேயா இருந்ததுனால என்ன செய்யறாங்க? யுவர் அப்ளிகேஷன், ஆமா, லீவ் கிராண்டட் அப்படின்ட்டாங்க. யோசித்து பாருங்க, அவன் போய் பார்க்காத இடம், ஜனங்களுடைய நிலையை அறியாத சூழ்நிலை. ஆனா இந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்ற, உத்தரவு கொடுக்கத்தக்கதாய் அவனுடைய எண்ணத்தில் என்ன செய்தது? உறுதியா இருந்தது. இதுதான் தேவனுடைய தயவுள்ள கரம். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும்போது, உங்களுடைய உயர் அதிகாரியா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல யார் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க என்ன செய்ய முடியும்? பேச முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வேலைக்குரிய காரியத்தை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினதை உறுதியாய் நம்புறதுனால அவன் என்ன செய்தான்? எனக்கு குவாலிஃபிகேஷன்லாம் இல்லையே, நான் எப்படி போய் இந்த சந்திப்பேன், அதெல்லாம் ஒன்றும் அவன் யோசிக்கல. அவன் தெளிவாய் அதை அறிந்ததுனால தக்க உத்தரவை கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்களேன். 7வது வசனம், பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும்.
அடுத்த வசனம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்க மேல இருக்குது அப்படின்னா நாம் ஞானமாய் நடப்போம். அங்க போனா அவர் பார்த்துக்குவார், கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார். அப்படி இல்லை. அவன் என்ன செய்யறான்? நான் போய் அங்கு கட்டி எழுப்பக்கூடிய கட்டுமானத்திற்கு உரிய சகல மரங்களையும், டிம்பர்ஸ், சகல மரங்களையும், கதவு செய்யறதுக்குரிய, ஜன்னல் செய்யறதுக்குரிய வேலைகளை, அந்த காட்டிலிருந்து அந்த மரங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆசாபு கிடத்துல என்ன செய்யறான்? எனக்கு நீங்க ஒரு லெட்டர்ஸ் கொடுங்க. ஹல்லேலூயா. எழுதப்பட்ட வார்த்தை எனக்கு கொடுங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கரங்களை எழுதப்பட்ட வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை வைத்துக்கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். கர்த்தருடைய கரம் என் மேல இருக்குது, நான் செய்தெல்லாம் சரிதான், அவரெல்லாம் பார்த்துக்குவார், அவரெல்லாம் பார்த்துக்குவார். நம்ம என்ன செய்யறோம்? அநேக நேரம் சிறு சிறிய காரியங்களை நாம் தவற விடுறதுனால ஒரு பெரிய காரியத்தில் ஒரு பெரிய மன துக்கத்தோடு கூட நாம் இருக்கிறோம். இவன் என்ன செய்யறான்? ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக செய்ய வேண்டிய காரியங்களை ஆலோசிக்கிறான். என்ன காரியத்தை செயல்படுத்துகிறானோ அந்த காரியத்தை போன பிறகு பார்த்துக்கலாம் இல்ல, போவதற்கு முன்பதாக தெளிவாய் திட்டங்களை என்ன செய்தான்? எழுதி வாங்கி கொண்டுகிறான். அப்பதான் சொல்றான், கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் ராஜாவும் அதுக்கு என்ன செய்தார்? ஒப்புதல் கொடுத்தார், அனுமதி கொடுத்தார். நீங்க உங்களை வாழ்க்கையில சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்துருச்சு பாஸ்டர், அவ்வளவுதான் நான் செய்ய போறேன், அப்படி இல்லை. தேவனுடைய பாதத்தில் ஒரு செய்தி உங்களுக்கு வருது, காத்து இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள அந்த பேஷன் இருந்தா மட்டும் தான் நீங்க ஜெபிக்க முடியும். மணிக்கணக்கா இல்லைன்னா நம்ம ஜெபிக்கிறதுக்கு உட்கார்ந்தோம்னா உடனே ஆமா தூக்கம் என்ற பெரிய ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. அது மாத்திரம் இல்ல, இன்னும் பல யோசனைகள். ஜெபிக்கும் போது தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுமா, கேஸ் ஆஃப் பண்ணுமா, அந்த ரூம் லைட் ஆஃப் பண்ணுமா, நீங்க உண்மையோடு கூட கர்த்தருடைய பாதத்தில் குழந்தை என்ன நடக்கு, என்ன பண்ண போறோம்? நான் ஒன்று சொல்றேன், என்னுடைய பேர் ஆர்வம் கர்த்தரை குறித்து இருந்ததுன்னா என்னுடைய பிள்ளைய கர்த்தர் என்ன செய்வாரு? கொஞ்ச நேரம் நம்ம பார்க்காம இருந்தாலும் எதுவும் நடக்காதபடி கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. எந்த சம்பவம், ஏன்னா என்னுடைய ஆர்வம் கர்த்தரை நான் முழுமையாய் நான் அவரை ஆராதிக்கவும் அவரை தேடுகிறதுலையும் நான் நேரத்தை கொடுக்கும்போது சுற்றி நடக்கின்ற சூழ்நிலைகளில் என்ன சத்ருவன் அப்பதான் உங்களுக்கு என்ன செய்வான்? குழந்தை எதாவது போட்டு டமால்னு ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும், தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி. நீங்கள் பொருட்படுத்தவே படுத்தாதீங்க. சத்ருவன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரேயரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இதுதான். ஒரு 2 தடவை இந்த மாதிரி சவுண்டை நீங்கள் அப்படியே ஒதுக்கிடுங்க, 3ஆவது தடவை ஒதுக்கிடுங்க. அப்புறம் சத்ருவுக்கு தெரியும், என்னதான் சத்தம் போட்டாலும் இவன் ப்ரேயர்லேருந்து எந்திரிக்க மாட்டான். சத்ருவை தோற்கடிப்பது என்பது அவன் கொடுக்கின்ற சோதனையை மேற்கொண்டாதான். ஒரு சத்து நல்ல ஆவியில நிறைஞ்சு ஜெபிட்டு இருக்கும்போது டமால்னு ஒரு சவுண்ட் வந்துட்டு உடனே அங்க போய் பார்த்தோம்னா நம்மளுடைய ஜெபத்தினுடைய வீரியம் அவ்வளவுதான் அர்த்தம். இங்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? அவன் 4 மாதங்களாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அழுது ஜெபித்து விண்ணப்பித்து ஒரு டைரக்ஷனை பெற்றுக்கொள்றான். இந்த டைரக்ஷன் என்ன கொடுக்குது? இந்த வேலையை முடிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் தான் ஆகும், இந்த வேலையை செய்யறதுக்கு இவ்வளவு செலவாகும், நீ இவங்ககிட்ட எல்லாம் இதெல்லாம் என்ன செய், வாங்கு. கர்த்தர் அவர் ஒரு காரியத்தை, வேதம் சொல்ல, அவர் காரியத்தை செய்வதற்கு செயல்படுத்துவதற்கு முன்பதாக என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிறார். அது எங்க நடக்குது? இவன் முதலாவது பேஷனேட்டா கர்த்தருடைய காரியங்களை செய்யறான். 2வது அவன் அர்ப்பணிப்பை, கமிட்மெண்ட் என்ன செய்யறான்? செயல்படுத்துகிறான். கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்குதுன்னா நான் பேஷனேட்டா சில காரியங்கள் செய்யறேன், பேர் ஆர்வத்துடன் கர்த்தருடைய காரியங்களை செய்யறேன். ஆனால் அதற்கு பிற்பாடு அர்ப்பணிப்பு அவசியம். கமிட்மெண்ட் இல்லாம நான் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய காரியத்தை சிறப்பாய் செய்ய முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, தாவீது ஏன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மகன் என்று பெயர் பெற்றான் என்று சொல்லி 78ஆம் சங்கீதத்தில் 72ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம். அவன் கொடுக்கப்பட்ட காரியங்களில் என்ன செய்தானா? உண்மையுள்ள இருதயத்தோடு கூட அவன் அவர்களை மேய்த்தான், சிறப்பாய் அவர்களை வழி நடத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையுள்ள இருதயம், கர்த்தரை எதிர்பார்க்கின்ற காரியங்கள் உண்மையுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறான். அப்போ இவனுடைய காரியம் என்னவா இருந்தது? எவ்வளவு நாள் ஆகும்ன்றது அவனுக்கு தெரிஞ்சது. எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி 7-8ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம்ல. சரி,
தேவனுடைய கரத்தில் தயை பெற்ற மனிதன், எல்லா மனுஷனும் நமக்கு தயை பாராட்டுவாங்கன்றது அவசியம் இல்லை. நான் முதலாவது பார்த்தோம், தேவனிடத்திலும் மனிதர்களிடத்திலும் தயை பெறுகிறான். முதலாவது தேவனிடத்துல தயை பெறுகிறான், அப்புறம் ராஜாவினிடத்துல ஒரு தயை பெறுகிறான். ஆனால் நாம் சந்திக்கின்ற எல்லா மனிதர்களும் நமக்கு தயை பாராட்டுவார்களா? இல்லை. சத்ருனுடைய கரத்தில் இருக்கவங்க நமக்கு என்ன செய்வாங்க? எதிர்த்து நிற்பாங்க. அடுத்தது பாருங்களேன் என்ன நடக்குது. 10வது வசனம். இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா எனும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. யாருக்கெல்லாம் இருந்தது விசனமா? சன்பலாத், தொபியா. சன்பலாத் யாரு? சமாரியனுடைய ஒரு கவர்னரா இருக்கிறான். தொபியா யாரு? அம்மோனியருடைய ஒரு அதிகாரியா இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிறாங்க, இல்ல அதை கட்டி எழுப்பும்படி வர்றாங்கன்னு உடனே ஒரு எதிர்ப்பு வருது பாருங்கள. தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருக்குது, ரைட்டு. எல்லாரும் உங்களை என்ன செய்ய மாட்டாங்க? வெல்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எதிர்த்து நிற்க வேண்டிய காரியங்களும். ஆமா. அப்போ கர்த்தருடைய பணியை அவன் ஒரு உற்சாக மனதுடையோடு கூட ஏற்றுக்கொள்கிறான். அதை செயல்படுத்தும் போது எதிர்ப்புகளும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பணியில், கர்த்தருடைய ஊழியத்தில் செய்யும் போது ஒரு சில எதிர்ப்புகள் வரும்போது என்ன செய்யறாங்க? சோர்வடைகிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை இதுல கர்த்தர் இதை தான் செய்ய சொன்னாரா? போன உடனே வலிக்கு உள்ளுருமே, நல்ல சகுனமா? எடுத்த உடனே லைட்டு போட்ட ஆராதனை தொடங்கும் போதே கரண்ட் போச்சே. ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற தேவ ஜனங்களுக்கு போற இடம்லாம் அவங்களுக்கு ரெட் கார்பெட் அல்ல. சவால்களின் மீது தேவன் ஜெயத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்ப்புகள் வந்தா உடனே தேவனுடைய கரம் குறுகி போகல. தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருக்கிறது. தேவன் எதை செய்யும்படி அவனுக்கு அந்த தயையை கட்டளையிட்டாரோ அதை செய்து தீர்க்கும் வரை அவர் என்ன செய்கிறாரு? அதை பாராட்டி கொண்டே இருக்கிறார். அதை அவன் உணர்ந்தான். காரணம் என்ன தெரியுமா? ஜெபத்துல தரித்திருந்து அவனுடைய வேலையை உணர்ந்து கொண்டான். நான் சொல்றேன், பேஷனட் பீப்புள் தான் டிஸ்கரேஜ்மெண்ட் வந்தாலும் கூட அதில் உறுதியா இருக்க முடியும். இல்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஹல்லேலூயா. இல்ல சில வீடுகள்ல சண்டை வந்த உடனே சமையல் கட்டு க்ளோஸ் டவுன் ஆயிரும். அப்படிதானே? இல்ல அப்படி அல்ல கிறிஸ்தவ ஜீவியம். இவன் 10வது வசனத்துல முதலாவது ராஜா வெல்கம் பண்ணி தயவுள்ள கரம் இருக்கிறதுன்னு ஒரு உத்தரவாதம் கிடைச்சோன்னு சந்தோஷம்தான். ஆனால் அதே சந்தோஷம் எப்ப தெரியுமா இருக்குது? சன்பலாத்தும் தொபியாவும் அவனை எதிர்கொள்ளும் போதும் கூட அவன் விட்டு போல, அவன் தொடர்ந்து அந்த பணியை செய்கிறான். ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த பணியை செய்யறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க 11வது வசனம். நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகம் என்னோடு இருந்ததில்லை. ஹல்லேலூயா. தேவன் ஒரு திட்டத்தை உங்களுக்கு கொடுத்தார்னா அதற்குரிய மனம் ஒத்து போற மனிதர்களை நீங்க என்ன செய்யணும்? சேர்த்து அமைத்துக் கொள்ளணும். கர்த்தருடைய ராஜ்யம் நான் தனியா தான் கட்டுவேன் இல்லை. கர்த்தர் அங்கங்க ஒவ்வொரு என்ன செய்யறாரு? ஒவ்வொரு தாளந்துகளை, சபை என்பது ஒவ்வொரு தாளந்துகள் உள்ளடக்கியது தான் சபை. அதை நிர்வகிக்கவும் நடத்துவதற்கும் போதகருக்கு கூறிய கிருபையை கொடுத்திருக்கிறார். சபையானது எல்லா விதத்திலும் என்ன செய்திருக்கணும்? நிறைந்திருக்கணும். எல்லா மனிதர்களாலும் நிறைந்திருக்கணும். அப்போ அதே போலதான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவன் தனித்து செய்யல. எருசலேமுக்கு போனா அங்க 3 நாள் என்ன செய்தானா? தங்கி இருந்தான். 3 நாள் சும்மா உட்கார்ந்திருந்தான். கவனிக்கிறான். கர்த்தருடைய வேலை உங்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தை வந்தோட உடனே அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு எங்கடா அதுன்னு தேடுறது இல்ல. அவன் என்ன செய்யறான்? 3 நாள் எருசலேமுக்கு போறான், அங்க தங்கி இருக்கிறான். அப்சர்வேஷன். அங்க என்ன செய்யறான்? கவனித்து பார்க்கறான். அந்த தேசத்துல என்ன இருக்குது, எப்படிப்பட்ட ஜனங்கள், இன்னைக்கு மனநிலைமை என்னவா இருக்குது. ஹல்லேலூயா. அடுத்தது என்ன செய்யறான்? ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு இன்ஸ்பெக்ட் பண்றான். எப்ப போறான்? ஆமா, ராத்திரியில ஜெபம் பண்ணுங்கன்னா முடியுமா? பகல்லே ஜெபம் பண்ணுன்னா தூங்குறோம். நைட் என்ன செய்யறாங்களா?
எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்ட் பண்றான். இந்த தேசம் எப்படி இருக்குது, இந்த தேசத்தை எப்படி கட்டமைக்கணும். தேவன் கொடுக்கிற அறிவை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் கட்டுமான பணியில கை தேர்ந்தவன் அல்ல. இது முன்னாடி அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இல்ல. ஆனா அவன் அந்த தேசத்தை சென்று அடைந்த உடனே 3 நாள் என்ன செய்யறான்? அப்சர்வேஷன். கர்த்தர் ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்தாருன்னா இந்த வேலையை செய்வதற்கு உட்கார்ந்து கவனிங்க. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம். ஹல்லேலூயா. அவன் அந்த இடத்தை போய் அப்சர்வ் பண்றான். அப்புறம் தன்னுடைய ஜனங்களை ஒரு சிலரை கூட்டி கொண்டு என்ன செய்யறான்? உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டானா, நான் தான் கட்ட போறேன், என் பின்னாடி வாங்க, நீ தான் எனக்கு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னானா? இல்ல. சில காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் சில நேரம் சில காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தினால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய வார்த்தையா இருக்கலாம். சில வார்த்தைகள் அது பப்ளிக்கா நான் மற்றவர்களை ஸ்திரப்படுத்துகிற வார்த்தையா இருக்கலாம். எந்த வார்த்தை எனக்குரியது என்பதை நம்ம முதலாவது என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். எல்லா வார்த்தையும் உடனே வெளிப்படுத்தின வார்த்தைகள் எல்லாம் சொல்லிடுறது அல்ல. எனக்கு கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் என்ன காரியம், என்ன வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறாரோ அந்த வார்த்தையை அவன் மனதில் வைத்துக் கொண்டான். இந்த காரியத்தை ஒரு நாள் வெளிப்படுத்துவான். ஆனால் என்ன செய்தான்? துரிதமாய் வெளிப்படுத்தல. நீதிமொழிகளில் பார்க்கிறல, மூடன் தன் மனதில் உள்ளதெல்லாம் என்ன செய்யறான்? ஆமா, மனதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வாமிட் பண்ண மாதிரி டபால்னு சொல்லிடுவான். அது என்ன செய்யாது? ஆஹா அப்படியான்னு சொல்லி அது நடக்காமலே போயிடும். எப்போ சொல்லணுமோ அப்போ சொன்னாதான் அதுக்கு வேல்யூ. அப்போ இவன் என்ன செய்யறான்? சிலரை கூட்டிக் கொண்டு நகரத்தை இன்ஸ்பெக்ட் பண்ண போறான். நகரத்தை பார்ப்பதற்கு போகிறான். பாருங்க, சோதி தறிவதற்கு போறான். 13வது வசனம். நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசற்ப துறவை கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமின் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு ஊரணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாதிருந்தது. இன்ஸ்பெக்ட் பண்ண போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எது ஊரணி வாசல், எது மீன் வாசல், எது ஆட்டு வாசல், நான் கட்டி அமைக்க போகின்ற காரியம் என்னவா இருக்கும் என்பதை அவன் என்ன செய்யறான்? அறிந்து கொள்கிறான். கவுண்ட் த காஸ்ட் பிஃபோர் யூ கன்ஸ்ட்ரக்ட். அதுதான் வேதம் சொல்லுகிறதுல. நீ ஒரு வீடை கட்டுவதற்கு முன்பதாக அதனுடைய செலவு என்ன என்பதை என்ன செய்ய? கால்குலேட் பண்ணி பாரு. ஊர்ல பஸ்ல போகும்போதெல்லாம் பார்த்தா சிலது அப்படி வெறும் ஸ்கெலட்டன் மாதிரி வெறும் பில்லர் மட்டும் போட்டிருக்கோம். என்னது? முடிக்கிறதுக்கு காசு இல்ல, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு காசு இல்ல. ஒரு வீடு கட்டுவதற்கு முன்பதாக அதனுடைய காஸ்ட், அதோடைய செலவு, அதோடைய என்ன செலவாகுன்றதை நீங்க என்ன செய்யுங்க? கால்குலேட் பண்ணுங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு? அந்த எருசலேம் நகரத்தின் ஆலய அலங்கங்களை கட்டி எழுப்பதற்கு எந்த பக்கம் என்ன வாசல் இருக்கு, என்ன எப்படி செய்யலாம், எவ்வளவு தூரத்துக்கு சேதம் அடைந்திருக்குது, இது எல்லாத்தையும் என்ன செய்யறான்? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செயல்படுத்தணும்னா உடனே நீங்க என்ன செய்யுங்க? தீவிரமாய் செயல்படுத்தாதீங்க. இந்த காரியம் தேவனிடத்திலிருந்து அவன் தயவுள்ள கரம் அவன் மேல் இருப்பதை அறிந்து கொண்டான். என் மேல கர்த்தருடைய கரம் இருக்குன்னு ஓடி செய்யல. அவன் என்ன செய்தான்? வெயிட் பண்ணி அதற்குரிய காரியங்களை எல்லாம் அறிந்து ஆராய்ந்து எருசலேமுக்கு போய் 3 நாள் அங்க தங்கியிருந்தான். இரவு நேரங்களில் சிலரை கூட்டிக் கொண்டு போறான். மீன் வாசல், ஆட்டு வாசல், என்னென்னலாம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் பார்த்து சில இடங்கள் என்ன செய்ய முடியல அவனால. அவன் போன அந்த மிருகமும் போட முடியாது. அந்த எந்த மிருகமா இருக்கும்? ஒரு குதிரையை கொண்டு போயிருப்பானா? கழுதை இல்ல, கழுதன் போட்டிருக்காதுல, போடல. அப்படிதான் இருக்கும். கழுதையில தான் போவான். குதிரையில போறதுக்கு அங்க என்ன இல்ல. ஆமா, குதிரை சவாரிக்கு போல கட்டுறதுக்காக போயிருக்கிறோம். அப்போ ஏதாவது கழுதை கூட உள்ள போக முடியாத அளவுக்கு அது சிதலம் அடைந்திருக்கு. இப்போ கட்டுவதற்கு அவனை செய்யறான், முற்படுகிறான். பாருங்க. சரி, இதை செய்வதற்கு அவன், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சிலர் 150 ஆண்டுகள்ன்றாங்க, 200 ஆண்டுகளுக்கு உள்ளன்னு சொல்றாங்க. எத்தனை ஆண்டுகளா? கண்டிப்பா 100 ஆண்டுகளுக்கு மேலாக. 100 ஆண்டுகளுக்கு மேலாய் கட்டியமைக்க முடியாத அந்த அலங்கம் தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்தபடியினால் 52 நாட்களுக்குள்ளாக என்ன செய்யப்பட்டான்? ஒரு மனிதனா கட்டினானா? வேதம் சொல்லுகிறது 45 நபர்கள், குடும்பங்கள் ஒன்றிணைந்து என்ன செய்யப்பட்டது? அப்போ அந்த இடத்துல என்ன இல்லாம இருந்தது? ஒற்றுமை, ஒரு ஒன்னஸ் இல்லாம இருந்திருக்கு. அப்போ தேவன் ஒரு மனிதனை, என்னை இங்க இருந்து அங்க எடுக்கிறான். நீ யோசிச்சு பாருங்க. அவன் புறப்படும் போது இந்த
அந்த அலங்கத்தையே நான் தான் கட்டணும்னா ஒரு பெரிய வேலையா இருக்கும் இல்ல. இன்னைக்கு கர்த்தர் சில தரிசனங்களை, சில வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கணும். இது எப்படி நடக்கும்னு பெருசா நீங்க யோசிக்கிறது இல்லை. அது ஆல்ரெடி அங்க செய்வதற்கு ஆட்களை நிர்ணயித்திருக்கிறார். நீங்க போய் என்ன செய்யணும்? மொபைலைஸ் பண்ணா போதும். ஹல்லேலூயா. அடுத்தது, தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கணும்னா நான் சாக்ரிஃபிஷியலா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆமா, சாக்ரிஃபைஸ்னா தமிழ்ல அதுக்கு பெருசா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை என்ன போட்டிருக்குன்னா, என்ன சொல் சாக்ரிஃபைஸ்னா என்ன சொல்லலாம்? தியாகம். தியாகம்னு உடனே அப்படியே நம்ம தாடி அடிலாம் விட்டுட்டு நமக்கு தியாகம்னு உடனே அதுதான் ஞாபகம் வரும். இவர் ஒரு தியாகி அப்படின்னா ஒன்று, தாடிலாம் விட்டுட்டு வயசான அந்த தியாகம் இல்லை. இதுக்கு பலி செலுத்துகிறவனாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரே பலியாய் நமக்கு ரட்சிப்பு பெறும்படி என்ன செய்தாரு? இந்த உலகத்தில் வந்துட்டார். நான் அந்த பலியை குறித்து சொல்லலை. ரட்சிப்பு இலவசம். Salvation is free, but the maintenance is expensive. நான் ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்துக் கொள்வது, அதுதான் பலி. நம்ம அதை தான் பார்த்தோம்ல, ஜீவ பலின்ற ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம் ஆராதனை வேளையில. எடுத்துக்கொள்ளும் பாருங்க, ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்குது. ஜீவ பலினா என்னது? அந்த நாட்களில் பலி செலுத்துறதுனா என்னது? ஒரு மிருகங்களை துண்டிப்பாங்க. துண்டிக்கும் போது சந்தோஷமா இருக்குமா? சில காரியங்களிலிருந்து நாம் துண்டிக்கப்படணும். சில காரியங்கள் நமக்கு துன்பங்களை ஏற்படுத்தலாம், வருத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் கர்த்தருக்காக பலியுள்ள ஜீவ பலியா என்னை மிருகமாவது வெட்டினதுக்கு அப்புறம் செத்துருச்சு, அதுக்கப்புறம் துண்டிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் வேதம் சொல்லுகிறது ஜீவ பலியா இருக்கணும். ரெண்டாவது, பலி செலுத்தும் போது என்ன நடக்கும்? சொல்லுங்களேன். பலி செலுத்துறாங்கன்னா என்ன நடக்கும்? ரத்தம் சிந்தப்படுகிறது. ரெண்டாவது, பலிபீடத்தின் மேல் வைக்கப்படுகிறது, தகனிக்கப்படுகிறது. அப்படிதானே? நான் எந்த பலியை நான் வைக்கிறேனோ, ஒரு ஆடையோ மாடையோ வெட்டி பலிபீடத்தில் வைத்து அதை தகனித்த பிற்பாடு அந்த ஆடாவேவா இருக்கு. நான் பார்பிக்யூவை பத்தி சொல்லல, அரை வேக்காடுல எடுத்து சாப்பிடலாமான்னு இல்லை. பலி செலுத்துறதுனா என்னது? ஆமா, சுட்டு எரிக்கிறது, சாம்பலாய் மாறும். நான் என்னுடைய தன்மையை என்ன செய்யணும்? இழக்கணும். நான் ஆடை வச்சேன், ஆடு மாதிரியே இருக்குது இல்ல, அது எரிந்து தகனித்து என்ன மாறுது? சாம்பலாய் மாறுது. என்னுடைய வாழ்க்கை சாக்ரிஃபிஷியலா இருக்கணும். தேவனுடைய சமூகத்துல பலிபீடத்துல வைக்கிற நான் என்ன செய்யணும்? என்னுடைய தன்மையை நான் இழக்கணும். என்னில் கர்த்தர் மகிமைப்படணும். அதுதான் ஜீவ பலின்ற அர்த்தம். அந்த பலி வேதனையா தான் இருக்கும், ஆனா இன்பமா இருக்கும். ஹல்லேலூயா. நல்லா கவனமா கேளுங்க. நான் செலுத்துகின்ற காரியத்தை கர்த்தர் அறிவார். நான் இருதயத்திலிருந்து கொடுக்கிறேன்னா வெளியிலிருந்து கொடுக்கிறேன்னா? ஆபிரகாமை பார்த்து, ஈசாக்கு உன்னுடைய ஏக சுதனும் உன்னுடைய ஒரே குமாரனை எனக்கு பலியிடுன்னு சொல்லும்போது, ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் வைப்பதற்கு முன்பதாக அவன் இருதயத்தில் அவனை பலி செய்துட்டான், பலி கொடுத்துட்டான். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, அவன் செய்யறது மூலமா இல்ல, பலிபீடத்தில் கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா இல்ல, அவன் முதல்ல ஒரு தீர்மானிச்சுட்டான், உன்னுடைய மகனை நீ எனக்கு பலியாய் கொடு அப்படின்னும் போது அவன் இருதயத்தில் அவன் மகனை பலியிட்டுட்டான். ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் பெருசு. உங்களை பார்த்து சொல்றேன், நாம் கர்த்தருக்கு கொடுக்கின்ற காரியங்கள், கர்த்தருக்கு செயல்படுகின்ற காரியங்களை வெளியரங்கமாக மாத்திரமல்ல, உள்ளிருந்து நீங்க செய்கிற. அதுதான் இந்த வருஷம் நான் சொன்னேன், நித்திய மகிழ்ச்சி என்பது எனக்கு உள்ளிருந்து வரணும். ஏதோ ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறமா எனக்கு மகிழ்கிற காரியங்கள் அல்ல, உள்ளிருந்து வருகின்ற மகிழ்ச்சி. அப்போ பலியாய் அவன் என்ன செய்யறான்? சாக்ரிஃபைஸ்ல அவனுக்கு என்ன பலி? ஜீவ பலியாய் அவன் எப்படி ஒப்பு கொடுத்தான்? பிரச்சனையே இல்லாம ஒரு இடத்துல இருந்தான், அப்படிதானே? பிரச்சனையே இல்லாம நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தேன், ஆனா கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார், இதை விட்டு என்ன செய்ய? பாடுகளை ஏற்றுக்கொள், இதை செய் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய வேலை செய்வதற்கு நான் ஸ்கில்ஃபுல், நான் ரொம்ப படித்தவன், நான் ரொம்ப திறமைசாலி அப்படிலாம் இல்லை.
உங்களால் முடியாத ஒன்றை உங்களை வைத்து செய்வது தான் தேவனுடைய கிருபை. கர்த்தருடைய கிருபையினால் நான் நிற்கிறேன், அப்படிதான் நம்ம அர்த்தம். என்னால முடியாது, இது என்னால செய்ய முடியாது, அவருடைய தயையினால் நான் இந்த இடத்துல நிற்கிறேன், அதுதான் தேவனுடைய தயை. அப்போ அந்த தயை செய்யும் போது, நான் ஜீவ பலியாய் நான் ஒப்பு கொடுக்கும் போது, அதோட பலிபீடத்தில் நான் வைக்கும் போது, நான் துண்டிக்கப்பட்டு நான் அதை தகனிக்கும் போது நான் சாம்பலாய் மாறணும். இல்லை நான் இன்னும் இந்த இடத்துல இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு வெறப்பா நின்றுட்டு இருந்தா ஏற்றுக்கொள்கிற பலியாய் நான் மாற முடியாது. இல்லை, ஹல்லேலூயா. பாருங்க, சாக்ரிஃபைஸ் இட்ஸ் a divine intervention அப்படின்றது. நாம் தேவனுக்கு பலியாய் ஒப்பு கொடுக்கிறது என்பது தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு இடைபடுதல். நான் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் எனக்கு உள்ள ஒரு இடைபடுதலை ஏற்படுத்துகிறார்ல. பலி என்பது எலியா செலுத்தின பலி என்ன ஆகுது? வானத்திலிருந்து அக்கினி வந்து, நான் எப்பெல்லாம் பலியா என்னை ஒப்பு கொடுக்கிறனோ தேவன் என்ன செய்யறாரு? சந்திக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில சாக்ரிஃபிஷியல் லைஃப். எதை நான் பிள்ளைங்களுக்காக எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணோம், அப்படிதானே? எல்லா தாய்மார்களும் தகப்பன்மார்களும் பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்வோம்? பீரியட். அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம், நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம், வேற என்ன, பொருளாதாரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம், எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம்ல. ஆனால் தேவனுக்காக எதை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க? கர்த்தருக்காக நீங்க எதை விட்டு கொடுத்துருக்கிறீங்க? யாராவது ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, வீடு இருக்கிற அப்படி பிஃபோர் ஆஃப்டர் பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லை? யாராவது வராங்கன்னா எல்லாம் அங்கே ஒன்று கதவுக்கு பின்னாடி ஒன்று போயிருக்கோம், பரனுக்கு மேலே கொஞ்சம் போயிருக்கோம், வீடை பார்த்தா நீட்டாகிடும். அப்படிதானே? இல்லை, கர்த்தர் உங்களுக்குள் வாசம் பண்ணார். எத்தனை முறை உங்களுடைய இருதயங்களை சுத்திகரித்து கர்த்தரை வரவேற்று அன்பு பாராட்டியிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு விரும்பிய நபர்கள், நான் இந்த இடத்துக்கு போனேன், என்னை ட்ராப் பண்ணிருங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வேலையா இருந்தாலும் நீங்க என்ன செய்வீங்க? அதை கேன்சல் பண்ணிட்டு நீங்க என்ன செய்றோம்? ஆனா ஆலயத்திற்கு நேரத்தோடு வரணும் இல்ல? பிரேயர், ஸ்பெஷல் பிரேயர் மீட்டிங் இருக்குது, அதை காட்டிலும் உங்களுக்கு வேற ப்ரோக்ராம் இருக்குது இல்ல? எதற்கு நான் முக்கியத்துவப்படுத்திருக்கிறேன் இல்ல? அப்போ சாக்ரிஃபைஸ் என்பது என்னுடைய அடையாளத்தை இழந்து தேவனை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் அவன் இருக்கணும். அப்போ நெகேமியாவோட வாழ்க்கையில நம்ம பார்த்தோன்னா, அவன் முதலாவது அவன் பேர் ஆர்வத்தினால் அவன் என்ன செய்தான்? இடிந்து போன எருசலேம் நகரத்தின் அலங்கங்களை கட்டி எழுப்பும்படி தன்னை அர்ப்பணித்ததுனால அவன் அரண்மனையை விட்டு, சூசான் அரண்மனையை விட்டு எருசலேமுக்கு பிரயாணிக்கிறான். கொடுக்கப்பட்ட டாஸ்கை செய்யறான். அது அவனுடைய அர்ப்பணிப்பாய் மாறுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய கரம் என் மேல இருக்குதுன்னா ரொம்ப குஷியா இருக்குது, ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதனுடைய வேலை என்ன? அவன் செயல்பட்டான். கரம் என்னோடு கூட இருக்குது, ஆனா என்னுடைய செயல்பாடு என்னவா இருக்கு? ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போம் தேவனுடைய சமூகத்துல.